தாழ்மை இதை மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, இந்த தாழ்மையிலிருந்து தான் நாம் எதையும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட தாழ்மை இல்லை அப்படின்னா நாம் அதில் வளர முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட தாழ்மை இல்லை அப்படின்னா நாம் ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாய் வாழ முடியாது. ஒரு பேசிக் நமக்கு என்ன தேவை? தாழ்மை. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கே தாழ்மை தேவை. தாழ்மையினால் தான் நாம் என்ன செய்கிறோம்? கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். கிருபையை தான் எல்லாமே செய்து. அப்போ எல்லாத்துக்கும் பேசிக் எங்கே இருக்குதுன்னா தாழ்மை தான். ஒருத்தன் ரட்சிக்கப்படாமல் போகிறான் அப்படின்னா காரணம் என்னன்னா அவனுக்கு தாழ்மை இல்லை. அவன் தன்னை தாழ்த்தி இருப்பானையானால் அவன் ரட்சிப்பை பெற்றுக்க முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு முடியும். ஆனால் என்ன செய்ய, அவன் தன்னை தாழ்த்தவில்லை. நான் என்ற அந்த ப்ரைடு, பெருமை அவனுக்கு இருந்தபடினாலே அவனால் எதுவும் செய்ய முடியல. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்தவும் நாம் தேவனிடத்திலிருந்து எல்லாம் பெற்றுக்கொள்ளவும் அது பிரயோஜனமாக இருக்கும். சிலர் எப்படி தாழ்த்தினாங்க அப்படின்னு வேதத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இங்கே யாக்கோபு தன்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறார். அவருடைய சாட்சி, அவர் தேவனுக்கு முன்பாக சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் வர்தி, நோ மோர் வர்தி. நான் பாத்திரவான் அல்ல. தன்னை தாழ்த்துகிறார். இப்ப எப்படிப்பட்ட நிலையில் தன்னை தாழ்த்துகிறார்? ஒன்றுமில்லாத நிலையில் தாழ்த்துறது வேற, எல்லாம் உடையவர்களாயிருந்து தன்னை தாழ்த்துகிறது வேற. இப்ப எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறன்றதே அவர் சொல்றார். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன்னா, இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனோனேன். இந்த பரிவாரன்றது பிரம்மாண்டமா இருக்குது. இந்த யாக்கோபு சாதாரணமான ஆள் கிடையாது. ஆபிரகாமுடைய பேரன். ஆபிரகாம் சாதாரணமான ஆளானா இல்லை. ஆபிரகாம் ஒரு செல்வ செழிப்பான சீமானா இருந்தவர். அவருடைய பேரன் எப்படி இருப்பாரு அப்படின்னும் போது தேவன் அவரை புரிந்து கொள்ள செய்கிறார். தேவன் தன்னை யாக்கோபு புரிந்து கொள்ள செய்யும்படி ஒன்றுமில்லாமல் புறப்பட செய்தார். ஆசீர்வதிக்கிறவர் நான் தான் என்றும் நீ உன்னை எப்படி தாழ்த்தி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். இவர் சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாத்தையும் எப்படியோ வாங்கிட்டார். ஆனா வாங்கினா கூட அவைகள் மூலமா அவர் என்ன செய்யல, ஆசீர்வதிக்கப்பட முடியல. அங்க இருக்கவும் முடியல, தன் குடும்பத்தோடு இருக்க முடியல. தன்னுடைய சகோதரன் கொலை செய்யும்படி முயற்சிக்கிறார். எப்படியாவது இவனை கொண்டு போட்டுருவேன்னு நினைக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றார், அடியேனுக்கு தேவர் காண்பித்த எல்லா தயவுன்னு சொல்லும் பொழுது நான் மரணத்துக்கு பாத்திரவான், எப்ப வேணா கொலை செய்யப்படலாம், அப்படிப்பட்ட நிலையில் தான் நான் இருந்தேன். ஆனால் நீங்க இப்ப வாழ்க்கையை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. என்னை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய காரியங்களை நீங்க தான் செய்தீங்கன்னு சொல்லி அவர் தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் ஒன்று இல்லாத இருக்கும்போது தாழ்த்துகிறோமே, அது தாழ்மை இல்லை. சகல ஆசீர்வாதங்களையும் உடையவர்களா இருக்கும்போது தாழ்த்துகிறோமே, அதுதான் தாழ்மை. யாக்கோபு ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கும்போது
தாழ்த்தி ஆண்டரை பார்த்து ஒன்றும் சொல்ல. அப்போ வேற மாதிரி சொல்றார். அதையும் கொஞ்சம் வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 20, 21, 22 அப்படி. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். ஆமா, இங்க அவர் சொல்ற பாருங்க, நீங்க என் கூட இருக்கணும். முதல்ல தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமே, ஆனால் அந்த தாழ்மை என் கூட இருக்கணும். அப்புறம் நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றணும், எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். மூணாவது எதனா கொடுக்குறீங்களே அதில் உங்களுக்கு நான் தசமாக கொடுப்பேன். கடைசியாக தான் சொல்கிறார், முதல்ல காப்பாற்றணும். ஏன்னா நானே உயிருக்கு பயந்து ஓடின்னு போயிருக்கிறேன். இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும். அதன் பிறகு என்னை ஆசீர்வதிப்பீரானால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு அங்கே ஒரு ஜபத்தை செய்கிறார். இப்போ கடைசியாக இங்கே வந்த பிறகு அதை நினைக்கிறார். எதை நினைக்கிறார்னா, தான் புறப்பட்டு வந்த அந்த ஒன்றுமில்லாமல் வெறும் கை என்ற வார்த்தை இங்கே சொல்றார். இல்லை, நான் எப்படி வந்தேன், ஒன்றுமே இல்லை, கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். கோலும் கையுமாய், ஒன்றுமே இல்லை என்கிட்ட, அந்த நிலையில் தான் நான் போனேன். ஆனால் இப்போ என்ன செய்திருக்கிறீங்க, ஆசீர்வதித்திருக்கிறீங்க. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான். எந்த நேரம், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் போது. ஒன்றும் இல்லாத நேரத்தில் நாம் தாழ்மையாக இருப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவர்கிட்ட புலம்புவோம், ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லுவோம், தாழ்மையை வெளிப்படுத்துவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அந்த தாழ்மை இருக்கிறதா? ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தேவனை தேடுகிற அந்த உணர்வு இருக்கிறதா? ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், அதுதான் தேவன் பார்க்கிறார். அதுக்கு முன்னால உள்ள ஜபம் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா ஆண்டவரே பிராமிஸ் பண்ணிட்டார். ஆனா அதன் பிறகு எப்படி இருக்கிறார் என்பதை அவர் பார்க்கிறார். இப்ப என்ன சொல்லுவோம், முதல்ல என்ன சொல்லுவோம், ஆண்டவர் கிருபைன்னுமோ, அவர் தான் எல்லாம் சொல்லுவோம். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு பிரயாசப்பட்ட தெரியுமா, இதுக்காக நான் எவ்வளவு உழைத்தேன் தெரியுமா, எப்படி வேற மாதிரி மாறிடுச்சு. ஆனா இவர் அப்படி சொல்லல, இவர் கஷ்டப்பட்டார். லாபான்ட்ட சொல்றார், வெறும் பக்கம் கஷ்டப்பட தூங்கல, துஷ்ட மிருகம் வந்துச்சு தூக்கின்னு போச்சு, அதில் நான் தான் பார்த்துக்கினேன், அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்றார். ஆனால் தேவனுக்கு முன்பாக அப்படி சொல்ல முடியாது. தேவனுக்கு முன்பாக என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் இல்லைன்றார். வெறும் கை, வெறும் கோல் தான், இதுதான் வச்சு நான் கடந்து வந்தேன். அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட காசு கிடையாது. எதையோ ஒரு மூலதனமா போட்டா ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னா அது கூட வழி இல்லை. ஆனால் தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். இப்படிப்பட்ட நிலையில் இருந்து நம்மை உயர்த்தும் போது நான் எப்படி இருக்கிறேன், இப்ப என்னுடைய பெருமையை பேசுகிறோமா அல்லது தாழ்மையோடு கூட இது எல்லாவற்றுக்கும் காரணம் கர்த்தர் தான் சொல்றோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இல்ல, இதெல்லாம் காரணம் கர்த்தர் தான். கடைசி வரைக்கும் இருக்கணும், கடைசி வரைக்கும். கொஞ்சம் உயர்ந்த உடனே நம்முடைய பெருமை பேசக்கூடாது. நம்முடைய பெருமை பேசுறதுன்னா தெரியுமா, நான் எப்படி கஷ்டப்பட்டேன், நான் ஓடினேன், நான் காலையில் ஏஞ்சி வேலை செஞ்சேன், நான் இப்படி செய்தேன். கர்த்தர் பிரயாசத்துக்கான காரியங்கள், கர்த்தர் வாசலை திறந்தார், கர்த்தர் எல்லாம் செய்தார். எவ்வளோ பேர் ஓடினே இருக்கிறான். நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஓடுறாலாம், பிரயாசப்படுறால நல்லா இருக்கிற நினைக்கிறீங்களா? உங்களை விட ஓடி ஓடி ஓச்சனா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். அந்த மாதிரியே ஓடிச்சிட்டு நம்ம இல்லையே.
உங்களை விட மிகவும் பிரயாசப்பட்டவர்களா ஒன்னெல்லாம் வருகிறான். ஆனால் யாக்கோபு ஒரே ஒரு காரியம் சொல்கிறார், நான் பாத்திரவான் அல்ல. எல்லாவற்றையும் பார்க்கிறார், பார்த்துட்டு அவரால் தாங்க முடியல. இவ்வளவா? இது எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்னுடையதான், இது எல்லாவற்றுக்கும் நான் தகுதியா இருக்கிறேனா அப்படின்னா தகுதி இல்லை. தகுதி இல்லாத என்னை தேவன் என்ன செதுக்கிறார். அந்த இருதயம் இருந்துச்சுன்னா சாகர வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம். சாகர வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயம் இருக்கும். ஏன் நன்றி கெட்டு போயிடுதுன்னா அந்த இருதயம் இல்லை. அந்த தாழ்த்துகிற ஆண்டவர் தான் அப்படின்ற சிந்தை, கர்த்தர் தான் அப்படின்ற எண்ணம் இல்லை அப்படின்னா உண்மை இல்லாமல் போயிடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இங்கே ஒருத்தர் சொல்றான், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. நோ மோர் வர்தி, நான் பாத்திரவான் அல்ல. குமார் என்ற நிலைக்கு சொல்ல முடியாது. அப்பனா என்ன சொல்லுவ? ஏதோ ஒன்று சொல்லணும்ல. நீ உன்ன சொல்லிக்க போற அப்படின்னா கூலிக்காரன் என்று. ஆனா அதுதான் யோசிச்சு வந்தான். ஆனா அவன் என்ன செய்யல? அதை சொல்ல தகப்பன் விடவில்லை. இதான் தேவன், இதான் மனிதன். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நாம் யாரா இருக்கிறோம், அவர் யாரா இருக்கிறார். இப்ப இவன் நிலைமை வேற, யாக்கோபை போல இல்லை. யாக்கோபுடைய நிலை வேற, இவருடைய நிலை வேற. அவரும் சில ஆசீர்வாதங்களை களவாய் பெற்றுக் கொண்டார், ஏமாத்தி வாங்கினார். இவனும் ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய தகப்பட்டிருந்து சொத்தெல்லாம் பிடின்னு போறார். ஆனா அவருடைய நோக்கம் வேற, இவருடைய நோக்கம் வேற. தாய் அனுப்புறாங்க, தகப்பனா ஜாமனை அனுப்புறாங்க. ஆனா ஒன்றும் இல்லைதான். ஆனா தாய் தகப்பன் அனுப்பிட்டாங்க. ஆனால் இவன் தகப்பனை விரோதித்து இவன் போகிறான். ஆனா இப்படி விரோதித்து போனா கூட தகப்பன் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியும்னு வேதம் சொல்லுது. எனக்கு ஒரு வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். அவருக்கு விரோதமாய் என்ன செய்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, நான் பாத்திரவான் அல்ல. இந்த வார்த்தை தான் அவனை பாத்திரவானாய் மாற்றினது. நான் பாத்திரவான் அல்ல. அவன் நம்பிக்கை இல்லாம தான் வரான். முதல்ல என்னை ஏற்றுக்கினா போதும், ஒரு கூலிக்காரனா வச்சுனா போதும். இவரும் இதை தான் சொல்ல வர்றார். இவர் எதுக்கு வர்றார்? இவரு 17ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. இவர் ட்ரெஸ் எல்லாம் கேட்கல, சாப்பாடு இருந்தா போதும், அவ்வளவுதான். அவருக்கு சாப்பாடு, ட்ரெஸ். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? படுமோசமா இருந்திருக்கும். ஆனா இவர் நிலையில அவர் புறப்பட்டு போகல. இவர் நிலை வேற, அவர் நிலை வேற. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா போதும், வேலை செய்து ஒரு கூலிக்காரனா இருந்து என்ன செய்ய போறேன், என் தகப்பனோடு கூட வெளியே இருந்து போய்ச்சுக்கிறேன். கூலிக்காரன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. கூலிக்காரன் வெளியே தான் வேலை. எதனா வேலை இருந்தால் கூடுவாங்க, அப்போவே கூலி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அவன் வீட்டுக்குள்ளலாம் இருக்க முடியாது, சாப்பாடு கிடைக்காது. அவன் கொடுக்குற அந்த கூலியில் அவன் சாப்பிட்டுக்கலாம். அது தினந்தோறும் இருக்குமா? இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுப்பாங்க, வந்து நிற்பாங்க கொஞ்சம் பேர். காலையில் யாருன்னா வந்து கூட்டுன்னு போவாங்க, சாயங்காலம் காசு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். மறுநாள் வேலை இருக்குமா இருக்காதா தெரியாது. அன்னைக்கு கூலி.
இப்போ இவன் அதை தான் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போதும், ஏன் பன்றிக்கு சாப்பிட்றது கூட எனக்கு கிடைக்கல. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை தேவன் பார்க்கிறார், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அதை எப்படி அறிக்கை செய்கிறார்னா, நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்திருக்கிறேன். இவன் உங்க கூட இருக்கிறதுக்கு, உங்களுடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல, தகுதியற்றவனா இருக்கிறேன். அப்போ அவனுடைய தகுதி என்ன அப்படின்னா, அந்த தாழ்மை தான். அந்த தாழ்மை தான் அவனுடைய தகுதியே. அந்த தாழ்மையே பாத்திரம் தாழ்த்துறான் பார்த்தீங்களா, அதுவே தேவனுடைய பார்வையிலே அவனை தகுதி உள்ளவனாய் மாற்றிவிட்டது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் தகுதி இல்லாமல் இருக்கிறேன், தகுதியற்ற நிலை, முன்பாக வருவதற்கு, உங்க சமூகத்துக்கு வருவதற்கு எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னா அவர் என்ன செய்யறாரு, தகுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எங்க கொண்டு போய் நிறுத்துறா, குமாரனாய் நிறுத்துகிறார். அவனுக்கு அவர் செய்கிற காரியங்கள்ல நீங்க பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவன் ஒன்று யோசிச்சிருக்கிறான், ஆனால் தகப்பன் செய்தது வேற இல்ல. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள், அவனுக்கு விருந்து, நல்ல அணிகலன்கள், பாதரட்சை, எல்லாவற்றையும் போட்டு இப்ப எப்படி ஆயிட்டான் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவானுடைய குமாரனை போல் இருக்கிறான். இவனால நம்பவே முடியல. அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். யாக்கோபும் உயர்த்தப்பட்ட பிறகு என்னால நம்பவே முடியலன்ற, இப்படி நடக்கும் நான் நினைக்கல. இப்ப இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்து யோசிச்சு பாருங்களேன். இவன் தாழ்மையுள்ள வரைக்கும், தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிற வரைக்கும் கிட்ட சேர்ந்தான் இல்லையா, சேரும்போது இருந்த தாழ்மை அவனுக்கு முடிவு பரியந்தம் இருக்கிற வரைக்கும் அவன் தகப்பனுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க முடியும். என்னைக்கு அவன் தன்னை பற்றி பேசுறானோ அன்னைக்கு போயிடுச்சு. அப்ப என்ன செய்யணும், தான் உயர்த்தப்பட்டதை குறித்து எதனால் என்பதை புரிஞ்சுக்கணும். இவ்வளவோ இழந்து போனேன், இப்ப என்னை அவர் என்ன செய்தாரு, சேர்த்து கொண்டார். எனக்கு எதுனா தகுதிக்கு தானா, ஒரு தகுதியும் இல்லை, ஒரு தகுதியும் இல்லை. தேவனே என்னை என்ன செய்தாரு, தகுதிப்படுத்தினார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். அவன் இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதினா சாதாரண ஆள்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மனிதன் அல்ல, சமுதாயத்தில் உயர்ந்த மனிதன். அவன் கீழே 100 பேர் இருக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு. 100க்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி, இப்படிலாம் இருப்பான். அப்போ ஆண்டவர் பார்த்து அவன் சொல்றான், நீங்க எங்க வீட்டு வாசலுக்குள்ள வருவதற்கு நான் என்ன இல்லை, பாத்திரமான அல்ல. அது ஒரு வேலைக்காரனுக்காக நிற்கிறான். அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், எப்படியாவது அவன் சுகம் அடைய வேண்டும். ஆனா அவன் யூதர்களுக்கு நன்மை செய்திருக்கிறான், யூதருக்கு ஜெப ஆலை கட்டியிருக்கிறான், தான தர்மங்கள் ஏதோ செய்திருக்கிறான், சில நல்ல காரியங்களை செய்திருக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நான் தகுதியா இல்லை, நீங்க என் வீட்டுக்கு வர அளவுக்கு என்னை தகுதி உள்ளவனாய் நினைக்கவில்லை. ஆண்டவர் அந்த தாழ்மை தான் பார்க்கிறார். தாழ்மையை பார்த்து அவனுடைய வார்த்தையை அவர் என்ன செய்யறாரு, நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். தன்னை தாழ்த்துகிறான், அவனுக்காக இல்லை, மற்றவர்களுக்காக தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரான். அதே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். தகப்பனையாவது
தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்கே யார் பாத்திரன் அல்ல, யார் பாத்திரவான் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்றார். இப்ப நாம் அங்க 3 நபருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். தங்களை தாழ்த்தினதினாலே அவர்கள் தேவனுடைய பார்வையிலே பாத்திரன் இல்லை என்று தாழ்த்தினதினாலே பாத்திரவான்களாய் மாற்றப்பட்டார்கள். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க பாத்திரவான்களாய் இருக்க வேண்டுமேயானால் என்ன செய்யணும்? 37 சொல்றார், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அதிகமாய் நேசிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இல்லை, தகப்பனும் தாய்க்கும் முக்கியத்துவம். ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, நம்முடைய அன்பு மனிதர்கள் பேரில் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும். மனுஷங்கிட்ட அன்பு வச்சுக்கூடாது. மனிதரிடத்தில் அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சொல்ல மீறவே மாட்டோம். மனிதரை நாம் யாரா இருக்கட்டும், நண்பர்களா, சில பேர் நண்பர்களை ரொம்ப நேசிப்பாங்க, அவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. அவங்க சொல்லுக்கு பிறகுதான் எல்லாமே. ஆண்டவரே சொன்னா கூட முதல்ல அவங்க சொன்னதான், அடுத்ததான் ஆண்டவர் வார்த்தை ரெண்டாவது மூணாவது நாலாவது. முதல்ல யார் சொல்லணும்? நண்பர்கள், சொந்தக்காரங்க, இல்லை அப்பாவா அம்மா, அவங்க யாருன்னா சொல்லணும். அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா அன்பு வைத்திருக்கிறோம். அப்புறம் தேவனிடத்தில் அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? அப்புறம் ஏதோ இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னிலும் அதிகமாக நேசிக்கிற எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவரை நேசிக்கிறதா பாத்திரனா இருக்கிறான். அவரை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ நாம் பாத்திரராய் மாறுகிறோம். வருதி நேசிப்பதனாலே இல்ல. 2வது சொல்றாரு 38ஆம் வசனத்துல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப முதன்மையாய் சொல்றார். சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதன்மையாய், ஃபர்ஸ்ட் தான் வரணும். முதலில் தேவனுடைய ராஜ்யம், முதலில் நான் தான், 2வது தான் உன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம் எல்லாம் 2வது. நேசத்தில், அன்பில், அவரிடத்தில் இல்லை, நேசிக்கிறதுல, அவரை பின்பற்றுகிற அந்த வாழ்க்கை. அப்ப நான் எப்படி மாறுகிறேன்னா பாத்திரவானாய் மாறுகிறேன். எதற்கு? அவருடைய சீஷனா இருக்க பாத்திரவான், அவரை நேசிக்கிறதில் பாத்திரவான், அவருடைய பிள்ளை என்ற பாத்திரவான் இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். நம்ம யாருக்கும் எல்லா சுவிசேஷ புத்தகத்திலும் இதை நாம் வாசிக்க முடியும். யோவான் ஸ்நானகன் இங்க சொல்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அதாவது என்னன்னா, இந்த காலத்துல இது சொன்னதான் உங்களுக்கு புரியும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்களே, பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அவங்க கூட போய் போட்டோ எடுத்துப்பாங்க. போட்டோ எடுத்து இந்த போட்டோ காமிச்சே ஏமாத்துறவங்களாம் இருக்கிறான். இந்த போட்டோவை காமிச்சு, இவர்கிட்ட நான் இருக்கிறேன், பணம் கொடுத்தினா உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் ஏமாத்தலாம் இருக்கிறான். இப்படி எல்லா திருட்டுத்தனம் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்தீங்கன்னா தெரியும். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவர் கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசி சொல்றார், மேசியாவை அடையாளம் காட்டுகிறார். இன்னும் கேட்டா மேசியாவுக்கு சொந்தக்காரர், இவர் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரா இருக்கிறார். இவ்வளவு நெருங்கிய எல்லாம் இருந்த ஆஃப் பிரதர் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான்
பாத்திரன் அல்ல என்றான். எல்லாரும் இவரை குறித்து உயர்த்தி பேசும்போது என்னை பத்தி பேசாதீங்கன்ற. என்னை பத்தி பேசாதீங்க. எதை பத்தி பேசுங்க? கிறிஸ்துவை பற்றி பேசுங்க. அவர்தான். அதாவது கம்யூனிஸ்ட் தேசத்துல 14 ஆண்டுகள் சிறையிலிருந்து சரீரம் முழுமையும் காயப்படுத்தப்பட்டு முதுகுல ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்டப்பட்டுகிறான். ரிச்சர்ட் உம்ரான் என்ற பரிசுத்தவான் ட்ரில்லிங் மிஷினை வச்சு அப்படியே ஓட்டப்பட்டு வச்சுக்கிறான் ஃபுல்லா. அமெரிக்கன் பார்லிமெண்ட்டை சட்டம் கேட்டு காமிக்கிறார். டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இவர் உயிரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்போ செத்து போயிருக்கணும், எப்படி அவர் இருக்கிறார் தெரியல. நான் அவரை நேரில் பார்த்துருக்கிறேன், பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் நேரில் பார்த்தேன். அப்போ நல்லா கவனிங்க, அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தயவு செய்து நான் பட்ட உபத்திரவங்கள் பாடுகளை பற்றி கேட்க விரும்பாதீங்க, நான் என்னை பற்றி அல்ல என் ரட்சகரை பற்றி பேச விரும்புகிறேன், அவரை நான் உயர்த்த விரும்புகிறேன் தாழ்மையோடு சொல்றேன். பரலோகத்தில் அவர் எப்படிப்பட்ட இடம் இருக்க மாதிரி இல்ல, இவ்வளோ பாடுகள் இதுதான் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே பலன்னு ஊத்தும் சாட்சி சொல்லு இல்ல. ஆனா அவர் பயங்கரமான சித்திரவதை, சிறைச்சாலைக்குள்ள போயிட்டு உயிரா வந்தது யாருமே கிடையாது, உயிரா வர முடியாது, அங்கேயே சித்திரவதை பண்ணி சாக வேண்டியதான். அந்த சித்திரவதையில ஏன் இருக்கணும்னு நிலைக்கு போயிடுவாங்க, செத்துட்டா நல்லா இருக்குல்ல போயிடுவாங்க. ஆனா அப்படி சாட்சி பயங்கரமா இருக்கும். படுவேதனையில் பரம வெட்டு புத்தகத்துல சாட்சி, டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட், பயங்கரமா இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எல்லாவற்றையும் சொல்ல தகுதியா இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லைன்ற நான் என் ரட்சகரை பத்தி தான் உயர்த்த விரும்புறேன், என்னை குறித்து பேச விரும்பல அப்படின்ற. இங்க அதே தான் அவரும் சொல்றார். நான் ஒரு லீஸ்ட், ஒன்னும் இல்லாத ஆளு, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட பாத்திரவான் அல்ல. நம்முடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த நிலை என்ன? ஒரு 2 தீர்க்க தரிசனம், 2 வயிற்று வலி சுகம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஃபேமஸ், பயங்கரமான விளம்பரம். நான் சுகமாக்கினேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் என்று பெரிய அளவில், நான் இல்லைன்னா அவள்தான். ஆனா இவர் பாருங்க, கிறிஸ்துவனுடைய குடும்பத்தை சொந்தக்காரர் இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு முன்னால வாய்ஸ் ஆஃப் வில்டர்னஸ், வனாந்தரத்தில் கூப்பிட்ட சத்தம், கிறிஸ்துவ அறிமுகப்படுத்துறாரு. அவர் தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. ஒரு பிரபலமான ஒரு சினிமா நடிகருக்கு ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாருன்னா அவர் கால் தரையில இருக்காரு. நான் யார் தெரியுமா? ஒரு குருத்தன் தெருவா சொல்லி போவார். ஆனா இவர் ஒன்றும் சொல்ல, ஒரு சாதாரணமா இருக்கிறார். இவர் சொல்ற வார்த்தை பாருங்க, தாழ்த்தினார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்ற, பரலோகத்துல இவர் எப்படி இருப்பார் என்று சொல்றார். நம்ம இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கோம் என்பதை விட பரலோகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் முக்கியமான காரியம். 1 தெசலோனிக்கர் 2:11, தாழ்த்தினால் நாம் எப்படி இருப்போம் என்பதை குறித்து சொல்றார். 1 தெசலோனிக்கர் 2:11. மேலும் நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எழுதுறாரு 2:11, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. எப்படிப்பட்ட பாத்திரர்? எப்படி நாம் பாத்திரராய் மாற முடியும் அப்படின்னா, அதுக்கு மேலே உள்ள வசனத்தை சொல்றார், வாசிங்க. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஆமா, நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதை பாருங்க. சாகர வரைக்கும் ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கிறேன், நான் பாத்திரம் இல்லை, தகுதி இல்லையா, சாகருக்கு சொல்லினே இருந்தா அப்ப என்ன அர்த்தம்? அது கெட்ட குமாரனாகவே தான் இருக்கிறேன்னு அர்த்தம். சாகர வரைக்கும் கெட்ட குமாரன் தான் இருக்கிறேன்.
நான் இன்னும் இந்த பக்கம் வரவே இல்லைன்னு அர்த்தம். அப்படியே போயிடக்கூடாது. அதான் மன்னிக்கிறாரே, வாரம் வாரம் வந்து மன்னிப்பு கட்டின்னு போயிடலாம். எப்படி வேணா வாழ்ந்து பண்டிகை வாழ்ந்து மன்னிப்பு கட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம், திரும்பி போகலாம், திரும்பி வரலாம். அப்படி இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மாதிரியே அவர்களுக்கு காண்பிக்கிறார். விசுவாசியாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். பாத்திரா இருக்கணும்ன்ற. பாத்திரா இருக்குன்னா என்ன? 3 விஷயத்தை சொல்றார். பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய். அப்பதான் நாம் எங்க வரோம்? பாத்திரராய் மாறுகிறோம். சும்மா சொல்லினே இருக்கிறது கிடையாது. நான் ஒன்றும் தண்டம், நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு குப்பை தொட்டி இல்லை, இப்படியே சொல்லினே இருந்தா பாத்திரா எப்போ மாறுறது? இது நல்ல விஷயம் தான், தாழ்த்துறது நல்ல விஷயம். எதற்கு தாழ்த்த வேண்டும்? பாத்திராய் மாறுவதற்கு தாழ்த்த வேண்டும். இப்ப இது எதுக்கு தாழ்த்துறது? சில பேர் எதுக்கு தாழ்த்துவாங்கன்னா, அப்படி இருக்கிறேன் அதனால தாழ்த்துறேன், சரியே இல்லை அதனால தாழ்த்துறேன், அப்படியே சரியில்லை தாழ்த்துறேன், சரியில்லை தாழ்த்துறேன், சரியில்லை தாழ்த்துறேன். சாருக்கு எது சொன்னார். ஆனால் தாழ்த்தின பிறகு எங்க வரும் அப்படின்னா, பிழையின்மை, பரிசுத்தம், நீதி செய்கிற வாழ்க்கை, இதெல்லாம் வரும்போதுதான் நீங்க தாழ்த்தினதுக்குரிய அடையாளம் அங்கதான் இருக்குது. தாழ்த்தினே போய் என்ன பிரயோஜனம்? பாத்திரராய் மாறலையே. பாத்திரராய் மாறணும். இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 5 வசனம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. ஆமா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிப்பதற்காக இருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கு. ஒரு அத்தாட்சி, ஒரு ப்ரூஃப், ஒரு ப்ரூஃப் ஒன்று இருக்குதுப்பா உங்களுக்கு. என்ன அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவுக்காக பாடுபடுறீங்கல்ல, இல்ல, உங்களை அது பாத்திரராய் மாற்றுகிறது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்கள், கடினமான பாதை. சில பேர் சரீரத்தில் பாடுபட மாட்டாங்க, மென்டல் டார்ச்சர், மனநிலையில் உபத்திரம், மனதால பாதிப்பு, மற்றவர்களால் மனதால் காயப்படுத்தப்படுதல், மனதால் வேதனை, மனதால் கஷ்டம். இதுவும் ஒரு பாடுதான். சரீரத்தில் பாடுபடுகிறது மட்டும் கிடையாது, மனதினால் பாடுபடுறதும் பாடுதான். இப்ப நீங்க அப்படி பாடுபடும் பொழுது நீங்க என்ன செய்றீங்கன்னா, பாத்திரராய் மாறுகிறீர்கள். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ நிமித்தமாய் இதை செய்கிறேன். விசுவாசத்து நிமித்தமாய், விசுவாசத்திற்காக நான் பாடுபடுகிறேன். விசுவாசத்து நிமித்தமாக நான் அவமானப்படுத்தப்படுகிறேன், மனதளவிலே காயம். ஆனால் அவர் சொல்றாரு, நீங்க பாத்திரராய் மாறுறீங்க. எதுக்கு பாத்திரரா? ராஜ்யத்துக்கு. ராஜ்யத்திற்கு பாத்திரராய் மாறுகிறீர்கள். ஆண்டவர் விடவே மாட்டார், விட மாட்டார். சும்மா ஏதோ அப்படியே கதைலாம் கிடையாது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க சொன்னாதான் ஆண்டவருக்கு தெரியுமான்னு இல்லை, அவர் தெரியும். நாம் அனுபவிக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். கவலைப்பட வேணாம். அதற்கேற்ற பலனை தேவன் வைத்திருக்கிறார். கொலோசியர் 1:10. நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து மற்றவருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமா, பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி பாத்திரராய் இருக்கணுமா?
சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த கிருபையின் மூலமாய், கிருபையின் ஆவியின் மூலமாய் நாம் ஆவிக்குரிய கனிகளை உடையலாய் மாறுகிறோம். அப்ப எங்கிருந்து வருது? தாழ்மையிலிருந்து வருது. கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். நற்கிரியைகளே ஆகிய கனிகள், அதாவது ஆவிக்குரிய கனிகள், நற்கிரியைகள் ஆகிய கனிகள். அப்படி நாம் தரும்போது நாம் பாத்திரராய் இருக்கிறோம் இல்லையா? எப்படி பாத்திரராய் இருக்கிறோம்? பாத்திரராய் இல்லை. நோ மோர் வர்தி, நோ மோர் வர்தி, ஐ எம் நாட் வர்தி. ஆனால் பாத்திரராய் மாற்றுகிறான். எப்படி பாத்திரராய் மாற்றுகிறான்? ஒன்றுமில்லா நிலைந்தானால் ஆவிக்குரிய கனிகள் தரும்பொழுது, நற்கிரியைகள் மூலமாக நாம் என்ன செய்யணுமா? பாத்திரராய் மாறுகிறோம். இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். இது அப்படியே நீங்க படிச்சுட்டு, இது ஏதாவது ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியுமா? ஏன் அவர் பாத்திரர்? அவர் பாத்திரரா இருக்கிறார் அப்படின்னா ஏன்னு இருக்குதுல்ல? அப்படின்னா மேலே உள்ள வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம். அவர் பாத்திரரா இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மேலே கீழே நிறைய காரியங்கள் இருக்கு. அவர் இந்த முழு உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல், அநேகருடைய தவறான புரிந்து கொள்ளுதல் என்ன செய்துன்னா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை விட தங்களை உயர்த்தி கொள்வதை குறித்து பிரயாசப்படுறான். தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதிலே அவர்கள் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். துக்கமான ஒரு நிலை. முதல்ல பார்த்தோம் யாக்கோபு. அவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் பார்க்கிறார். நான் ஒரு தகுதியும் இல்லை, இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. தாழ்த்துகிறார். உண்மையான உண்மை ஒன்றில்லாம வந்த தேவனனை உயர்த்தினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட ஆசை, உலக பிறகு ஆசைப்பட்டுக்கணும், அது யோசிக்கணும். இரண்டாவது, பரலோக தேவன் ஒரு நாள் அவருக்கு முன்பாக நிற்க போறோம். அங்கே நாம் தகுதியுள்ளாய் மாற வேண்டும். அப்போ இங்கே நாம் என்ன செய்ய, நற்கிரிகள் செய்யும்போது, அவருக்காக துன்பங்கள் சகிக்கும் போது, எல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய, நம்மை தகுதிப்படுத்துகிறார், பாத்திரவான்களாய் மாற்று. அவர் தான் செய்யணும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியுடன் ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புவிடுகிறோம். ஆண்டவராய் கர்த்தர் எங்களை இந்த கால வேளையை கொண்டு வந்தீங்க, உங்கள் சமூகத்தில் துதிக்க வைத்தீங்க, ஆராதிக்க வைத்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரர் அல்ல என்று எப்போதும் தாழ்மையோடு கூட இருக்க உதவி செய்யும். எங்களுடைய திறமையை, எங்களுடைய பெருமையை நாங்கள் பேசாதபடிக்கு எப்போதும் உங்களை உயர்த்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அது இந்த உலகத்து ஆசீர்வாதத்திற்கும் பரலோகத்தில் எங்களை நீங்கள் நிறுத்துவதற்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று பார்க்கிறான். நற்கிரியைகளை செய்து பாத்திரர்களாய் மாற உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துன்பங்களையும் மனதில் எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் அவைகள் மூலமாக நித்திய ஜீவனுக்கு எங்களை பாத்திரராக மாற்றுகின்றவர்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையோடு நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டோம்.
வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சரீர பலவீனம் சோர்வு நிமித்தம் வர தடைப்பட்டது வரை நாட்டில் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேரும் உடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் பிரயாச பண்ணி வாங்கி ஆசிரியர் பலனை தாங்க எல்லா துதியும் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.